ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் சுக்கிர பகவான் பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்கள் ராசிக்குள்ள உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அமர இருக்கிறார். இந்த சுக்கிர ராசிக்குள்ள அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிர பகவான், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிரன், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிர பகவான், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் இந்த சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு கலத்திர காரகன் இந்த சுக்கிர பகவான், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிர பகவான், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிர பகவான், அதே போல ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், வாகனக்காரகன், அதே போல கட்டிடக்காரகன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சரி, இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்குள்ள ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்புங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் மீண்டும் அதே இடத்திற்கு வருவதற்குள்ள பார்த்தீங்கன்னா குரு ராசியை விட்டே விலகிடுவார். அப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான காலம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவானும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் முன்னேற்றம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அதாவது உங்களுக்கு நல்ல அழகு கூடும், ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கும். அதே போல் வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றார், உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுப்பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி. அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது பணம் சரளமாக புழங்கும். ஏன்னா பணத்துக்கு காரகன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், அவரே ராசிக்குள்ளே வரார். அவர் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால இன்னும் கூடுதல் சிறப்பு. அதே போல் வாகனக்காரகன் சுக்கிரன் ராசிக்குள்ளே வருவதனால புதுசாக வண்டி வாகனம் வாங்க முடியும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வருவது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும், எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி மிக பலமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாருங்க, ராசிக்குள்ள ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த மாற்றங்களையும் சிறந்த முன்னேற்றங்களையும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்குள்ள அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோட புதன் பகவான் சேர்ந்திருக்கிறாரு, கூடவே சூரியன் இருக்கிறாரு, கூடவே குரு பகவான் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியோடு குரு பகவான் சேர்ந்திருப்பது சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதிங்கிறதுனால வழக்குகள் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் லாபத்துக்குடையவன் குரு பகவான், அவர் ராசிக்குள்ள இருக்கிறார். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதியோட லாபாதிபதி சேர்ந்திருப்பது இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். இந்த கிட்டத்தட்ட இந்த 25 நாட்கள் ஒரு யோகமான நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா லாபாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார், அவரோட உங்கள் ராசிக்கு அதிபதி சேர்றார். அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ எதிர்பார்த்த பணவரவை பார்க்க முடியும், எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையில முடியும், எதிலையும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். இப்போ சுக்கிரன் அஸ்தமனமாக இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிறார், அவர் லாபாதிபதியோட சேர்க்கையில் இருக்கிறார்.
அப்போ எதுலேயும் ஒரு லாபத்தை, எதுலேயும் ஒரு முன்னேற்றத்தை, எதுலேயும் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். அப்போ குரு பகவானுடைய சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சின்ன சின்ன அவமானங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும். இந்த 25 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பகவானும் இந்த காலகட்டத்தில் ராசிக்குள்ளே இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதிங்க. புதன் பகவான் 2க்கும் 5க்கும் உடையவர். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த ஜூன் 13ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் ராசிக்குள்ளே இருப்பார். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பாதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதி. அப்போ குடும்பாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனால குடும்பம் அமையும். அதாவது குடும்பம் உங்களை தேடி வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும், நல்ல கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரும். மேலும் புதன் பார்த்தீங்கன்னா வியாபார காரகன், தந்திரக்காரகன். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி புதன் ராசிக்குள்ளே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியோடு இருக்கிறார். நல்ல திட்டமிடுதல் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும்போது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ உங்களுக்கு புதன் பகவான் ராசிக்குள்ளே இருப்பதும் மிகப்பெரிய சிறப்புங்க. அதாவது எதிர்பார்த்தது எல்லாமே சிறப்பாக நடந்தேறும். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிற இந்த காலகட்டத்தில் சூரியன் 4ஆம் அதிபதி, அவரோட லாபாதிபதி குரு பகவானும் இருக்கிறார். அப்போ வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள், வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய அமைப்புகள், இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும். அதே போல் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும். புதுசாக வண்டி வாகனம் வாங்க முடியும். சொத்துக்கள் சேரும் இந்த காலகட்டத்தில். அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும். சுபகாரியங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்தேறும். சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் அனுசரணை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அப்போ எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையில முடியும். சூரிய பகவான் 4ஆம் அதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான், புதன் பகவான், சூரியன் எல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்க்கை பெறுவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். முக்கியமாக பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் தனக்காரகன் தான் சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் குருவும் ராசிக்குள்ளே இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை காண முடியும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தென்படும். எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில முடியுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது இந்த 25 நாட்களும் ஒரு அமோகமான நாட்களாக விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.